வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலன தரும் அப்டின்னா, வக்ரம் அப்படிங்கிறது ரிவர்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகத்தில உச்சமா ஒரு கிரகம் நல்ல ஆதிபத்தியம் பெற்று தசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கங்க. ஆனா, அந்த கிரகம் குடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே உல்டாவா நடக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அந்த கிரகம் வக்ரமாயிருந்தா, தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு பதிலாக மாறுபட்ட பலன்களை கண்டிப்பாக ஜாதகருக்கு வழங்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமா இருக்கான்னு நீங்க மொத பாருங்க. வக்ரம் பெற்ற கிரகங்கள் தனது தசாபுத்தி காலகட்டத்தில் தான் தர வேண்டிய பலனுக்கு எதிர்மாறான பலனை தரும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நன்மை தரக்கூடிய கிரகம் தீமையும், தீமை தரக்கூடிய கிரகம் நன்மையும் தருவது எதனால தான், அந்த கிரகம் வக்ரம் பெற்று இருப்பதால் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில முக்கியமா எந்த கிரகமும் வக்ரம் பெறாமல் இருப்பது நல்லது. அப்படி வக்ரம் பெற்றா, அந்த கிரகத்தின் தசாபுத்திகளில் முரண்பாடான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே.